ஹாய் டிசைன் 3ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நம்பர் ஃப்ளவர் ப்ரூச்சஸ் வந்து பார்க்க போறோம். இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, நீடில் எடுத்துட்டு ஒரு நம்பர் ஃப்ளவர் குடுக்க போறேன். அந்த நம்பர் ஃப்ளவருக்கு உள்ள குடுக்குறதுக்கு நம்ம ஒரு நம்பர் ஃப்ளவர் எடுத்துக்கிறோம். ஸோ நம்பர் பீட் எடுத்துக்கும்போது, நம்பர் பீட்ல வந்து நீங்க என்ன சைஸ் வேணாலும் நம்பர் பீட் எடுத்துக்கலாம். நான் வந்து குட்டி சைஸ் நம்பர் 2 பீட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்ட்டா இத வந்து நம்ம ஸ்டிட்ச் பண்ணிக்கிறோம். இது ஸ்டிட்ச் பண்ணிட்டு, இதுக்கு பக்கத்திலேயே இன்னும் 2 ஃப்ளவரும் இந்த மாதிரி நான் ஸ்டிட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்டிட்ச் பண்ணும்போது உங்களுக்கு டிசைன் வந்து சிம்பிள் அண்ட் நீட்டாவும் இருக்கும். ஸோ நல்லா ஒட்டி 3 ஃப்ளார் அது ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி நான் குடுத்துக்கிறேன். ஒண்ணுக்கு ஒண்ணு இடையில வர மாரி நம்ம குடுக்கும்போது, நடுவுல கேப் இல்லாத வரும். பார்க்க நீட்டாவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ளவர்ஸ் வந்து மொட்டா வரும்போது, இப்ப இந்த 3 கேப்லயும் நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஒரு லீஃப் சீக்வென்ஸஸ் குடுக்க போறேன். லீஃப் சீக்வென்ஸஸ் வித் டியூப் பீட்ஸ் வந்து இந்த எட்ஜஸ்ல குடுக்கும்போது, பார்க்க இன்னும் நீட் ஃபினிஷிங்ல இருக்கும் நமக்கு. நம்ம லீஃப் சீக்வென்ஸ் எடுக்கும்போது, அந்த ஃப்ளவரோட ஜங்ஷன்லேருந்து எடுக்கணும். அப்பதான் நமக்கு வந்து பெர்ஃபெக்ட் ஃபினிஷிங். ஒரு ஃப்ளவர் வந்து ஆ லீஃப்க்கு மேல் பக்கமா இருக்கும்போது, அந்த பெர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ எடுக்கும்போது, எடுத்துட்டு இந்த மாரி லைட்டா உள்ள நீங்க தள்ளி விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாவே, அந்த பெர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கிடைச்சிரும். நல்ல ஒரு பெர்ஃபெக்ட் ஃபினிஷிங்ல சிம்பிள் அண்ட் நீட் ப்ரூச்சஸ் வித் நம்பர் ஃப்ளவர்ஸ் அண்ட் லீஃப் சீக்வென்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம். தேங்க் யூ.